மரத்திடம் என்ன பேசினார்? பெத்தேனியாவிலிருந்து எருசலேமுக்கு செல்லும் அந்த காலை நேரம் சூரிய ஒளி மெதுவாக பாதையை தொடும் வேளையில் இயேசு நடந்து சென்றார். அவருக்கு பசி இருந்தது. தொலைவில் ஒரு அத்தி மரம் முழுவதும் இலைகளால் மூடப்பட்டிருந்தது. அது கனிகள் நிறைந்திருக்கும் என ஒரு நம்பிக்கை. ஆனால் அவர் அருகில் சென்றபோது எதுவும் இல்லை. பொழுது இயேசு அந்த மரத்திடம் பேசினார். May no one ever eat fruit from you again. அடுத்த நாள் அந்த மரம் வாடி உலர்ந்து விட்டது. அது வெளிப்படையாக உயிரோடு இருந்தது போல, ஆனால் உள்ளே எந்த உண்மையான கனியும் இல்லை. அதே போல இயேசு ஆலயத்தில் பார்த்ததும் அதுவே. பணி, சடங்கு, கூட்டம், ஆனால் உண்மையான ஆராதனை இல்லை. தேவன் வெளிப்படையான தோற்றத்தை பார்க்கவில்லை, அவர் கனிகளை பார்க்கிறார். இலைகள் தேவனுக்கு அர்த்தமில்லை, கனிகள் தான் முக்கியம். நீங்கள் உண்மையான தேவனை நம்புகிறவர்கள் ஆனால் உங்கள் வாழ்க்கை கனிகளால் நிரம்பட்டும்.